ஹலோ மக்களே, வெல்கம் டு என்விஎஸ் தமிழ் கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐபிஎல் தான் விளையாட போகிறோம் மக்களே. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபிக்கு லாஸ்ட் மேட்ச், எஸ்ஆர்ஹெச்க்கு லாஸ்ட் மேட்ச். அது முடிஞ்சு என்னதான் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாலும் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பிளேஸில் முடித்து எஸ்ஆர்ஹெச்னால அவங்க நினச்சதை செகண்ட் பிளேஸ்க்கு வர முடியல மக்களே. ஸோ இன்றைக்கான மேட்ச் லக்னோ vs பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப்க்கு இது மஸ்ட் வின் கேம் வந்தால் 15ல் இருப்பாங்க. ஸோ இன்னும் குவாலிஃபை ஆக முடிஞ்ச டீம்னா 3 டீம் தான் இருக்குது மக்களே. கேகேஆர், பஞ்சாப், ஆர்ஆர். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் தோற்று கேகேஆர் ஜெயிச்சு பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்கன்னா 15 ஈச்சில் இருப்பாங்க. அந்த டைமில் என்ன நடக்கும்னா ரன் ரேட் படி ஒருத்தங்க குவாலிஃபை ஆவாங்க. இதே ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த 2 டீமுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இன்றைக்கான மேட்ச் பஞ்சாபுக்கு மஸ்ட் வின் கேம். ஸோ நம்ம பஞ்சாபை வச்சு ஆட போகிறோம். ஸோ அவங்க லக்னோ vs பஞ்சாப் உள்ளே போயிருக்கோம். மீடியம் வச்சுட்டு 20 ஓவர்ஸ் வேணாம், 10 ஓவர் மேட்ச் மக்களே. 10 ஓவர் மேட்ச் வச்சுக்கலாம், ஏன்னா இது ஜஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் மேட்ச் தான். ஸோ லக்னோ வச்சாச்சு மக்களே. 10 ஓவர் வச்சுக்கலாமா, 5 ஓவர் வச்சுக்கலாமா? சாயந்தரம் மேட்ச்சு, டெஸ்க்கு நைட் வச்சாச்சு. 10 ஓவரா 5 ஓவரா? சரி, அப்பப்போ நம்ம ஏதாவது மாற்றிக்கலாம். நைட்டு மேட்ச்சு. இங்கே பிரப்சிம்ரன், பிரியான்சாரியா, ஸ்ரேயஸ் ஐயர் ஓகே. தென் நெஹல் வதேராவா, சசாங்க் சிங், மார்க்கோ யான்சன். ஓகே, மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு இருக்கார். நெஹல் வதேராவுக்கு பதிலாக யாருப்பா? நெஹல் வதேராவுக்கு பதிலாக யார் வந்துட்டா உள்ள? பிராருங்க, ஹர்ப்ரீத் பிரார். இந்தா ஹர்ப்ரீத். சி மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு பதிலாவா ப்ரோ? மார்க்கஸ் ஸ்டோனிஸ் எங்கே ப்ரோ? மிஸ் பண்ணிட்டேன். மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஹர்ப்ரீத் பிரார் வந்து எங்கே வரணும்னா இந்த இடத்துல வரணும், நெஹல் வதேராவுக்கு பதிலாக. ஹர்ஷதீப் சிங்கா சாமி, ஹர்ப்ரீத் பிரார் ப்ரோ. ஹர்ப்ரீத் பிரார் ப்ரோ இங்கே இருக்கார். ஹர்ப்ரீத் பிரார் இவரை எடுத்து இப்போ டீம் மாற்றியாச்சு மக்களே. ஸோ இப்போ வந்து பிரப்சிம்ரன் சிங்கு, பிரியான்சாரியா, கூப்பர் கான்லி, ஸ்ரேயஸ், ஹர்ப்ரீத் பிரார், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சசாங்க் சிங். ஹர்ப்ரீத் பிரார் ஒன்றும் பெருசாக இல்லை. இவரை வந்து இங்கே வச்சிடலாம். இது இப்போ பர்ஃபெக்டான டைமில் இருக்குது. மார்க்கோ யான்சன் ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு. இவங்க பார்த்திங்கன்னா ஏடன் மார்க்ரம், ஜாஸ் இங்கிலீஷ், ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரன் இங்கே வரணும். இவர் இங்கே போகணும். இவர் ஓகே, நிக்கலஸ் பூரன், ரிஷப் பண்ட் இங்கே வரணும். ஆயுஷ் பதோனி ஓகே, டன். ஓகே, மொயின் யாதவ், பிரின்ஸ் யாதவ் எங்கங்க போயிட்டாரு? பிரின்ஸ் யாதவ் எங்கங்க? இப்போ மிர்கான் டீமில் இல்லை. இவருக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் அப்படியே பிரின்ஸ் யாதவ் வந்துட்டாரா? டி சிங்கா யாருப்பா இது? முகில் சௌதரி இல்லை, ரகுவன்ஷி. டி சிங்க்கு பதிலாக யாருப்பா இது? ஆகாஷ் சிங் வரணும். ஆகாஷ் சிங் டன். முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ், மயாங்க் யாதவ் ஓகே, டன் கரெக்டாயிடுச்சு. இப்போ டீம் செலெக்ஷனுக்கு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிருக்கோம் மக்களே. பஞ்சாபின் மஸ்ட் வின் கேமாக இருக்குமா, இல்லை எல்எஸ்ஜி பஞ்சாபை 7-7 லாஸ்ட்டில் முடிப்பாங்களா? ஏன்னா பஞ்சாபுக்கு இது மஸ்ட் வின் கேம் மக்களே. ஜெயிச்சா மட்டும்தான் வாய்ப்புன்னு இருக்குது. இங்கே டாஸ் நடக்குது. நாங்கள் பந்த் எப்படி இருக்கிறாரு? ஓகே, பந்த் மாதிரி தான் இருக்கிறாரு. சூஸ் 2 ஹெட்ஸ். என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் மக்களே. ஓகே, அவங்க டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம டிஃபெண்ட் பண்ண போகிறோம். டன் ஓப்பனிங் வித் பிரியான்சாரியா, பிரப்சிம்ரன் சிங். டன், பர்ஃபெக்ட்.
ஸோ பஞ்சாப் இந்த கேமை ஜெயிப்பாங்கன்றவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை எல்எஸ்ஜி தான் ஜெயிப்பான்றவங்க கூட லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் எல்எஸ்ஜின்னு போட்டு விடுங்க. ஸ்டேடியமே செம்மையாக இருக்குது பாருங்கள், ஓவல் ஷேப்பில். ஓகே, ஃப்ரண்ட்டு ஃபுட்டில் அடிச்சிடலாம் மக்களே. ஷார்ட்டு ஃபஸ்ட் பால் 4. அஃப்கோர்ஸ் 4 போயிருக்கோம். இங்கே எக்கானா ஸ்டேடியமில் ஃபஸ்ட்டு பால் பிரப்சிம்ரன் சிங் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பால் இங்கே அவருக்கு 4 அடிச்சு அவரோட ஃபர்ஸ்ட் ரன்ஸ் பவுண்ட்ரி மூலமாக வந்திருக்குங்க. ஓகே, பெரிய ஷாட்டுக்கான முயற்சியா? இல்லை மக்களே, இங்கே பிரப்சிம்ரன் சிங் விக்கெட்டை இழந்திருக்கோம். அப்சல்யூட்லி மக்களே, எஸ் முடிஞ்சு. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ணாருங்க. 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இன்றைக்கி வரல. பிரப்சிம்ரன் சிங் 1 for 4. பிரப்சிம்ரன் சிங்கோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துச்சு. கூப்பர் கானலி பின்னாடி வச்சிடலாம். ஷாட்டுங்க ஃபஸ்ட்டு பாலே சரி ஃபயரில் வந்திருக்காரு. இங்கே கூப்பர் கானலி ஃபஸ்ட்டு பாலே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அடிச்சு எஸ் அப்சல்யூட்லி பெரிய ஷாட்டாக போய் இவரோட ஃபர்ஸ்ட் ரன்ஸ் இங்கே ஒரு 6 மூலமாக வந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஷாட் 87 மீட்டர் 6 அடிச்சிருக்காரு. குட். கண்டிப்பாக இது ஒரு பவுன்சர் போடுவாருங்க. பவுன்சராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எங்கேயும் அடிக்க முடியாது. என்னது இது? அடிச்சிருக்கோம் மறுபடியும் ஒரு 4. சூப்பர், சரியான ஷாட்டு. அவ்வளோதான், சரியாக அடிச்சிருக்காருங்க. ரன் ரேட் 21 கிட்டே இருக்குது. ரிவர்ஸ் ஸ்விங். ஓகே, அந்த சைடு ஃபீல்டர் யாரும் இல்லை, அடிச்சிடலாமா? பேக் ஃபுல்லில் ட்ரை பண்ணலாம். மறுபடியும் பெரிய ஷாட்டா? 6ரா? எஸ்ங்க 6 1 பவுன்ஸா? அப்சல்யூட்லி இது 6ன்றிருக்காரு அம்பையர். சரியான ஷாட்டுங்க, பிரிச்சுட்டாரு. அங்கே கூப்பர் கான்லி ஒரு மஸ்ட் வின் கேம்னா அவர் எப்படி ஆடுவார்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஆடி இருக்காருங்க. ஷமி சூப்பராக போடலங்க. ஒரு பால் கூட சரியாக போடல ஷமி. ஓகே, நல்ல பால் போட்டார். சரியான ஓவராக இருந்தது. ஆனால் பிரப்சிம்ரன் சிங் விக்கெட் இழந்திருக்க வேணாம். பிரப்சிம்ரன் சிங் விக்கெட் இழந்திருக்க வேணாம்னு நினைக்கிற மக்களே. நடுவில் சட்டுன்னு ஏட வந்துருச்சு. ஓகே, பிரின்ஸ் யாதவ் வந்திருக்காரு. கண்டிப்பாக இவருக்கு தான் தருவாங்க. பிரியான்ஸ் ஆரியா லாஸ்ட்டில் மேட்சை சரியாக விளையாடல. ஓகே, ஃபஸ்ட்டு பால் ஸ்லோவர் பாலுக்கான முயற்சி பண்ணுறாரு இவர். ஓகே, பெரிய ஷாட்டா? ஓகேங்க, பவுண்ட்ரி போகும். இவரோட முதல் ரன் ஒரு பவுண்ட்ரி மூலமாக அடிச்சிருக்காரு. குட். லக்னோ ஸ்டேடியமில் லக்னோவை முடிச்சு விட்டா அது என்ன கெத்துன்னு தெரியும். ஆனால் லக்னோ வர எல்லா மேட்சுமே பிரிச்சுட்ருக்காங்க. எல்லா மேட்சுமே ஜெயிக்கிறாங்க. இது ஓப்பனிங்கில் ஆடி இருந்தால் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்களால இது ஆட முடியல. பெரிய ஷாட்டுங்க, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பண்ணியிருக்காரு. இங்கே இதுக்கு சரியாக படலனாலும் பவுண்டரிஸ் கிடைக்குது பெருசாக. நல்ல பந்து மிட் ஆஃப் த பேட்டில் பட்டு அப்படியே சீவிட்டார் அந்த சைடு. அது ஒரு பவுன்சராக வரும்னு தெரிஞ்சு, பவுன்சர் இல்லை, ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்லாட் தான். எஸ், இது ஒரு நல்ல ஸ்லாட் பால் மக்களே. ஸ்லாட்டில் பட்டு ஸ்விங் ஆனதுனால் பறக்க விட்டுருக்காரு. ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டான ஷாட் ட்ரை பண்ணலாங்க. பின்னாடி அடிக்கலாம். பின்னாடி அடிச்சிருக்காரு. பின்னாடி மறுபடியும் ஹேட்ரிக் ஆஃப் பவுண்டரிஸ் இங்கே பிரியான்ஸ் ஆரியாக்காக. 2 பேருமே மஸ்ட் வின் கேம்ன்றதுனால பழக்கிறாங்க. சும்மா சரியான ஸ்ட்ரைக்கில் ஆடிட்டு இருக்கிறாங்க. செம்மையான ஸ்ட்ரைக் ரேட்டு.
அவுட்டு 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 அடே ச்சே. பிரியான்சாரியாக்கும் பேசினாரு பந்து காதில். பிரியான்சாரியோட விக்கெட் போயிருக்கு. சூப்பரான பந்தை போட்டாருங்க. இது கண்டிப்பாக நான் பின்னாடி அடிச்சிருக்கணும் கைஸ். என் மிஸ்டேக் தான். நல்ல கேட்சுங்க. ச்சே, மயாங்க் அதை பிடிச்சிருக்காரு. கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் இன்னைக்கு சரியா வருமா? கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ஆன் டு தி ஸ்ட்ரைக். என்ன பண்ண போகிறாரு? பெருசாக எடுத்துகிட்டு போக பார்ப்பாரா? பின்னாடி அடிப்பார். ஃபஸ்ட்டு பாலே ட்ரை பண்ணியிருக்காரு, 2 ஓடிடலாம். டபுள்ஸில் எடுத்திருக்காங்க. இவரோட இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு என்னமோ. ஏன்னா எல்லா பேட்டருமே வந்தோடனே 6 4 அடிக்கிற டைமில் இந்த ஷாட் தேவைதானான்னு தெரில. ஒரு நல்ல கேப் எடுத்து பார்த்துடலாமா? அவுட்டு அவுட்டோ இல்லை, ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுப்பாருன்னு நினைக்கிறேங்க ஆல்மோஸ்ட். ஓகே, ஓவர் த்ரோ பண்ணியிருந்தாலும் ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறாருங்க. 1.5 ஓவருக்கான முடிவு நல்லது. ஓகே மக்களே, 3rd ஓவர் வந்திருக்கிறது. இங்கே மிஷல் மார்ஷா என்ன ப்ரோ? அப்சல்யூட்லி ஸ்ரேயஸ் ஐயரின் ஆட்டம். ஓகே, டபுள்ஸ் ஓடுவாங்க. டபுள்ஸ் ஓடிங்க ரெடி. ஐயோ, நாட் அவுட் நாட் அவுட் நாட் அவுட் நாட் அவுட். அப்பா, சரியான ரன்னிங்கு. பயந்துட்டேன் கண்டிப்பாக இது அவுட்டுன்னு. இங்கே என்னங்க இப்படி இருக்குது? ஷாட் 4 போயிருக்குங்க. ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி கேப்டன் பேட்டில் இருந்து நல்ல ஷாட்டு தான் அடிச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக டைம் பண்ணியிருந்த 6 போயிருக்கோம். லெக் கட்டர் பந்து. சிக்ஸர். எஸ், சிக்ஸர் தானா? ஓ, இது கூட பவுண்ட்ரி தான். பவுண்ட்ரி மேலே பவுண்ட்ரி அடிக்கிறாரு. கூப்பர் கான்லி என்ன பேட்லேருந்து ஒரு 6 வந்தது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு 6 வரல. ஆனால் அந்த 6 செம்ம இம்ப்ரெசிவான 6ஆக இருந்தது. ஓகே, ஆஃப் அடிக்க பார்க்கலாமா? ஓகேங்க, 6 வரலேன்னு பேசிட்டு இருந்தோம். இங்கே கேப்டன் ஒரு 6 கொடுத்துட்டாரு. பவுன்சர் நம்பர் 1 மற்றும் ஒரு 6 கேப்டன்ஸ்க்காக. கேப்டன்ஸ் டிலைட் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்ரேயஸ் ஐயர் மஸ்ட் வின் கேமில். ஓப்பனர்ஸ் 2 பேருமே சரியாக ஆடாமல் அவங்க விக்கெட் விட்டாலும் எங்கள் மறுபடியும் பஞ்சதை பேசுகிறாருங்க. வேறு பேசி தான் எனக்கு விக்கெட் விழுது. ஷாட் இல்லை இல்லை இல்லை, விக்கெட்டா? ஓ, விட்டாருங்க விட்டாருங்க விட்டாரு விட்டாரு விட்டார். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. இன்னும் ஓடிருக்கான். எங்க ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ரன் அவுட்டா? இல்லை இல்லை இல்லை, ரன் அவுட்டுக்கு வாய்ப்பே இல்லைங்க. 4 ஓடிட்டாங்களா? 4 தான் ஓடிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. எத்தனை ஓடிட்டேன் நான்? 4 ஓடியாச்சு மக்களே. ஓகே, செகண்ட் பவுன்ஸை போட்டிருக்காரு. நோ பாலாக இருக்குமா? இல்லையா? பவர் பிளேயின் முடிவு. நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. ஸோ முடிவில் 55க்கு 2 பிடிச்சிருக்காங்க. ஸோ மக்களே, மயாங்க் யாதவ் வந்திருக்காரு. இனிமேல் உருட்டணும் நம்ம. ஓகே ஓகே ஓகே, சரியான பந்தை போட்டுருக்காரு. கைஸ், கிட்ட நம்ம 8 ஓவருக்கு 115 எடுத்திருக்கோம் மக்களே. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்ஸ் விக்கெட் கான். போல்டு எடுத்திருக்காங்க. 27 அடித்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிருக்காரு. கூப்பர் கானலி பெரிய பேட்ஸ்மேன், எப்பயுமே சூப்பராக ஆடுவார். இப்பயும் அந்த சூப்பரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. 48 நாட் அவுட்டில் ஆடிட்டு இருக்கிறாரு. சிங்கிள் இல்லை டபுள் எடுத்துடலாம். எஸ், இவருக்கு இங்கே ஒரு 50ங்க 21 பாலில். கூப்பர் கானலி கங்க்ராட்ஸ், கிரேட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருக்காருங்க.
ஒரு மஸ்ட் வின் கேமில் 2 6 ஒரு 4 அடிச்சு சும்மா பறக்க விட்டுருக்கிறாரு. 21 பாலில் ஒரு பவுண்ட்ரி. ஓகே, ஷார்ட்டா 4ஆ 2 ஓடி இருக்காங்க. மறுபடியும் இந்த டைமில் நம்ம 2 எடுத்து தான் ஸ்கோரை சேவ் பண்ண முடியும் மக்களே, இல்லாட்டி வாய்ப்பு இல்லை ராஜா. அவ்வளோதான். ட்ரிஃப்டர் பால் போடுறாரு. ஓகே, அவுட்டுங்க அவுட்டுங்க அவுட்டுங்க. அவுட் இல்லையா? ஹப்பா, சரியாக இருக்க மக்கள். நம்மளுக்கு லக் உதவுது. ஹேட்ரிக் ஆஃப் 2 சிங் எடுத்திருக்கோம். கேப்டன் எனக்கு அப்செப்டாக தான் இருக்காரு மக்களே. செம்ம அப்செட் அவருக்கு இப்போது. இப்போயும் ஒரு டபுள் எடுக்கலாம் மக்களே. அப்சல்யூட்லி மறுபடியும் 2 ஓடி இருக்கலாம். ஓடிட்டோம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 13ல் 23 இருக்கிறாரு. ஷார்ட் அடிச்சிருக்காரு. அவுட்டுன்னு நினைக்கிறேங்க. ஆல்டா சே, மறுபடியும் கூப்பர் கார்னலி இன்னிங்ஸ் இங்கே முடியுது மக்களே. இதுக்கு தான் பயந்துட்டு இருந்தாங்க. ஸ்பின்னர் அடிக்க வேணாம்னு பயந்தேன். ஒரு கிரேட் இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிருக்காரு. கிரேட் ஆஃப் த கிரேட். 56 அடிச்சிருக்காருங்க. சூப்பர். த பெஸ்ட் ஃபினிஷர் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ் இங்கே வந்திருக்காரு. சரியான ஸ்ட்ரைக் ரேட் கூட வச்சிருக்காரு இவர். ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. எஸ், அப்சல்யூட்லி அது பெரிய ஷாட்டுங்க. ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கு இந்த 6. த பெஸ்ட் ஃபினிஷர் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ் சஷாங்க் சிங்கின் பேட்லேருந்து 129க்கு 4 நிலைமையில் லாஸ்ட் ஓவரை இப்போ ஆடி முடிக்கலாம். பேட்டிங் ஒன்றும் இல்லைங்க, பவுலிங் ஒன்றும் இல்லைங்க, சட்டுன்னு முடிச்சிருவோம். பவுலிங் நோ ப்ராப்ளம். அண்ட் முகமது ஷமி தன்னுடைய செகண்ட் ஓவரை போட வந்திருக்காரு. மீன்வெயில் இந்த லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. அதே ஷாட்டுக்கான முயற்சி பண்ணலாமா? ஷார்ட் ஆயிருக்கு. 4 பவுண்ட்ரி போயிடும் மக்களே. எஸ், அப்சல்யூட்லி இது பவுண்ட்ரி. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் பேட்டில் வந்து தெரிச்சுக்கிட்டு போன ஒரு பவுண்ட்ரி மூலமாக லாஸ்ட் ஓவரில் ரன்ஸ் நல்லா அடிக்கணும் மக்களே. கிட்டக்கிட்ட சூப்பராக அடித்து முடிக்கணும் லாஸ்ட் ஓவரை. பெத்தி ரெத்தி. ஓ, ஹெட் ஷாட். ஹெட்டில் அடிச்சிருங்க மங்களே. சரியான ஷாட் மண்டேல. சரி, இந்த பவுன்ஸோட யூஸ் பண்ணிட்டு 6ஆவது அடிச்சிருக்கலாமே. நான் அதே ஷாட்டுக்கான முயற்சி பண்ணுவேன். பெத்தி ரெத்தி. ஓகே மக்களே, படல பால் பேட்டில். இதுக்கு மேலே டிஃப்ரெண்ட் ஷாட்டுக்கு வாய்ப்பே இல்லை மக்களே. 3 பால் தான் இருக்குது. அடித்து முடிச்சுட்டு போயிடணும். ஒரு இடத்துல மட்டும் தான் ஷாட் அடிக்க முடியும். ஓகே, சரியாக போட்டுட்டுருக்கிறாரு இவர் இங்கே. ஓ, லாஸ்ட் 2 பால்ஸ் மக்களே. செம்ம ஓவர் இது. மிஸ் பண்ணுறாருங்க மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ஒரு 140 கூட டார்கெட் வைக்கலைன்னா என்னது இது? ஸ்ட்ரைட்டில் பார்த்துட்டு வேணாங்க, வச்சிடலாம். அடிச்சிருக்காரு. அவுட் ஆகிருக்காருங்க. இல்லை 2 ஓடு. 2 ஓடி முடிச்சிருக்காங்க. ஓகே, 135 கரெக்டாக முடிச்சிருக்கோம் நம்ம. பவுலிங் இங்கே நம்ம பவுலிங் போட வந்திருக்கோம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ், அப்சல்யூட்லி ஹர்ஷதீப் சிங் தான். பஞ்சாப்க்கு மஸ்ட் வின் கேமாக அமையப்போதா இது? இல்லாட்டி இந்த 2 பெஸ்ட் ஓப்பனர்ஸும் முடிக்க போகிறாங்களா? ஜாஸ் இங்கிலீஷ் மற்றும் மிஷேல் மார்ஷ்.
ஃபஸ்ட் பால் ஒரு நல்ல பவுன்சராக போட்டுடலாம் மக்களே. ஸ்லோ பால் இவருக்கு தெரியாது போல். ஓகே, இது ஆல்மோஸ்ட் அவருக்கு தான் போகும். வைடு ஸ்டார்ட்ஸ் வித் வைடு. ஃபஸ்ட் பால் ஓகே, ஃபஸ்ட் பாலே பவுன்ஸராக போட்டு முடித்தவொடனே இப்போ நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வச்சு ஒரு இன்ஸ்விங் போட்டோன்னா விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. மீடியம் ஸ்பீடு தான். ஓகே, ஒரு அவுட் சைட் த்ரோவாக போட்டுருக்குது. இங்கே மிச்சல் மார்ஷ் டேஞ்சரஸ் காய் வந்திருக்காருங்க. இது அப்படியே வெளியே போட்டுடலாம் இந்த பாலை. அடிச்சிட்டாருங்க. சப்பா, இதுக்கு அவரை பார்த்து பயப்படுறது. சும்மா சட்டு புட்டுன்னு அடிப்பார் இவர். சட்டு புட்டுன்னு இல்லை, சுல்லு சுல்லுன்னு அடிப்பார். இந்த பில்லி பவுடன் வேறு ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறாரு. இதுக்கு மேலே நீங்கள் திருந்த மாட்டீங்க. அப்புறம் ஒரு யாக்கரை போட்டு இந்த பாலை பயம் காமிச்சு விடலாம். உருட்டிட்டாரு. கை உடஞ்சிருச்சு பாவமே. ஓகே 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 ஓகே, என்னங்க ஸ்ட்ரோக் வைக்கிறாரு பார்த்தீங்களா? யாக்கர் போட்டவுடனே அவளால் ஒன்றும் பண்ண முடியல. சும்மா அடிக்கிறாரு, டாட் வைக்கிறாரு, அவ்வளோதான். ஒரு 6க்கு அப்புறம் ஹர்ஷதீப் சிங் இருந்து பெரிய கம்பேக்காக பண்ணியிருக்காருங்க ஹர்ஷதீப் சிங்குங்க. ஓகே, லெக் கட்டர் பந்து. கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியாக இருக்கும். அதுக்கான ஃபீல்ட் செட்டப் தான் நான் ஆல்மோஸ்ட் வச்சுருக்கேன். ஓகே, உருட்டியிருக்காங்க. ரன் எடுக்கல. எஸ், எடுக்கல. நெக்ஸ்ட் ஓவர் பார்க்கலாம் மக்களே. ஒரு ஓவருக்கு எவ்வளோ அடிச்சிருக்காங்க? 8 அடிச்சிருக்காங்க. ஒரு ஓவரின் முடிவில் 8க்கு நோ லாஸ். செகண்ட் ஓவர் லாக்கி ஃபர்கியூசன். இவர் வச்சு ஒரு நல்ல பந்தாக போட்டு வர முடிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் அப்சல்யூட்லி பவுன்சர். இது பவுன்சர் இல்லை, ஒரு ஷார்ட், ஒரு லென்த் பால் தான். வெளியே போகிற பால் இது. அடிச்சிருக்காரா? ஓ காட், சரியான ஷாட்டுங்க. அப்படியே திருப்பிட்டார் பேட்டி அந்த பக்கம். அப்படியே திருப்பியிருக்காரு. நார்மலாக திருப்பலை. இங்கே பாருங்களேன், ஃபர்கியூசன் வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணும்போது பாருங்களேன், அது அவர் எட்ஜு பட்டு போயிருக்கு. ஃபீல்டருக்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணிடலாம். இந்த வாட்டி அவர் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லைங்க. ஓகே, டபுள்ஸ் எடுக்க வாய்ப்பு எடுத்துட்டாங்க. டபுள்ஸ் எடுத்துருக்காரு. மிச்சல் மார்ஷ் இன்னைக்கு கிளியராக பண்ணிருக்காரு. ரொம்ப கிளியராக வந்திருக்காருங்க மிச்சல் மார்ஷ். சரியான பிளானிங்ஸோட வந்திருக்காரு. பிளானிங்ஸ் இல்லாமலாம் வரல. அப்சல்யூட்லி அடிப்பார் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு. சிலிப்பி இருக்காரு. ஓ சாஹல் 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 பிடிச்சிட்டாருங்க. ஓகே ஓ ஓகே, ச பவுன்சர் முடிஞ்சு. இப்போலேருந்து நம்ம இந்த டைமில் நல்ல ரன் ரேட்டோடு தான் இருந்தோம். இப்போ இவருக்கு யாக்கரை போட்டால் சரி ஆட மாட்டேங்கிறார். ஓகே, இது ஜாஸ் இங்கிலீஷ் ஆல்மோஸ்ட் கேட்ச் தருவாரா? யாருமே இப்போ பெரிய ஷாட்டுக்கு போகிற முயற்சியில் இல்லை. ஓகேங்க, டபுள்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. எஸ், டபுள்ஸ் எடுத்துருக்காங்க. ஒரு பால் கூட இன்னும் டாட் ஆகலைன்னு நினைக்கும் போது மனசு வலிக்குது. இந்த பால் ஃபுல்லு இல்லைங்க, வைடில் போகுது. வைடு 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 வைடு. இதை கூட ஸ்வீப் பண்ணியிருக்காரு, ஆனால் ரன்ஸ் வரல பெருசாக. ஃபர்ஸ்ட் டாட் பால் ஆஃப் தி ஓவராக வந்திருக்குது. அண்ட் 2 பேட்ஸ்மேனுமே சரியான ஓப்பனர்ன்ற காரணத்தினால் சூப்பராக ஆடிட்டுருக்குறாங்க. ஓகே,
மறுபடியும் அதே பாலை போட்டு ஸ்வீப் பண்ணுவாரா இல்லை ஆஃபில் அடிப்பாரான்றது தான் டவுட். லீவ் பண்ணியிருக்காரு. வைடாக போயிருக்கா? வைட் பண்ணியிருக்கோம் மக்களே. ஓகே, அப்போ இந்த வாட்டி உள்ளே போட்டுடலாம். இன்ஸ்விங், இன்சைட் ஸ்விங்காக போகுது பால். ஓ, மிஸ்ஃபீல்ட் மக்களே. இருந்தாலும் சிங்கிள்ஸோடு தான் முடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடிவில் 22க்கு நோ லாஸ். ஓகே மக்களே, பவர் பிளேவின் லாஸ்ட் ஓவருக்கு சால் கொண்டு வந்திருக்கோம் நம்ம. எஸ், த கிரேட்டஸ்ட் பவுலர் சாஹல் வர்சஸ் ஜாஸ்னி இங்கிலீஷ். லெக் ஸ்பின். உருட்டியிருக்காருங்க மறுபடியும். ஓகே, சிங்கிள் எடுத்திருக்காரு. இந்த சிங்கிள் மூலமாக த கிரேட் மிச்சல் மாஸ்டர் ஸ்ட்ரைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவருக்கு காலுக்குள்ளேயே தான் எல்லா பாலும் போடணுங்க. ஒரு பால் வெளியே போட்டால் கூட சும்மா 6, 4ன்னு பறப்பார். ஏன்னா அவர் இந்த மேட்ச்சை ஜெயிக்க வைப்பார். ஓகே, உருட்டியிருக்காரு மறுபடியும். டபுள்ஸ் எடுப்பாங்களா? சிங்கிள்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக கண்டிப்பாக எல்லா பேட்ஸ்மேனுமே ஸ்லோவாக பண்ணுவாங்க. ஸ்லோவாக ட்ரிஃப்டர் பந்து கால்லையே போடுறோம். ஓகே, இதே மாதிரி போட்டு முடிச்சிடலாமா? எனக்கும் அந்த ஆசை தான் இருக்குது. ஓகே, இந்த ஒரு பாலை ட்ரிஃப்டர் பாலாக போட்டுடலாம். ஓகே மக்களே, டர்ன் ஆயிடுச்சு. டர்ன் ஆகாதுன்னு நினச்சேன். கூகுளி ஹெல்ப் பண்ணுமா இல்லை 6 அடிக்குமா? ஓகே, சிங்கிள் தான் எடுப்பாங்க, இல்லை டபுள் எடுப்பாங்க. இல்லை, சிங்கிள் தான் எடுத்திருக்காங்க. வாவ், இன்னும் ஒரு விக்கெட் கூட அவங்க லூஸ் பண்ணல. நம்ம ஆனால் விக்கெட்டு செம்மையாக லூஸ் பண்ணி வச்சுருந்தோம் இந்த டைமில். ஆனால் ரன்ஸ் மட்டும் நல்லா வச்சுருந்தோம் மக்களே இந்த டைமில். மிஸ்ஃபீல்ட். கேப்டன் ஸ்ரேயஸ் கிட்ட இருந்து இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. ஏன்னா ரொம்ப கம்மி சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கும். 30 கிட்ட தான் இருக்கும் நம்ம, அவ்வளோதான். ஓகே, சுற்றிட்டாரு அப்படியே பந்த. பவர்பிளே முடிவில் அவங்க 27க்கு நோ லாஸ். நம்ம கிட்டத்தட்ட 55 அடிச்சிருந்தோம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் மக்களே. ஃபைனலி ஆட்டோ பிளேக்கு அப்புறமா 8th ஓவர் வந்திருக்கும். எஸ், அவங்க ஃபுல் கம்மியில் இருக்காங்கங்க. செம்ம. 67க்கு 2. மார்க்கோ யான்சன் தான் 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஜாஸ் இங்கிலீஷ் போல்டு, இன்னொன்று வந்து கீப்பர் கேட்ச். இப்போ பூரனும் மார்க்கரும் ஆடிட்டுருக்குறாங்க. யான்சனுக்கு ஓவர் முடிஞ்சு. இப்போ சாஹலுக்கு தந்து இல்லை லாஸ்ட் 2 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு போட்டுடலாம். இல்லை, சாஹல் தான் குட், நல்ல பவுலர். சாஹலின் லாஸ்ட் ஓவர் தான் இப்போ வரப்போகுது. ஆனால் பூரன் வர்சஸ் சாஹல் யார் ஜெயிக்க போகிறேன் நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மேட்ச் தோப்பாங்கங்க. ஃபைனலாக பஞ்சாபுக்கு மஸ்ட் வின் கேமை மஸ்ட் வின் ஆக்கியாச்சு. பூரன் பெருசாக ஆடல, மார்க்கரும் ஓகேயாக தான் ஆடிட்டுருக்காரு. ஆனால் பூரன் பெருசாக ஆடலைங்க. பார்த்தீங்களா, 15க்கு 16, அவ்வளோதான். 16க்கு 16. பூரன் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டாருங்க. இப்போ டாட் பால்ஸ் எப்படி வைக்கிறது கூட புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சூப்பர், நம்ம விக்கெட் இருந்தாலும் நல்லா ரன் அடிச்சிருந்தோம் மக்களே. பூரனுக்கு ஒரு பால் கூட பட மாட்டேங்குது பேட்டில். அவ்வளோதான், போங்க, தோத்துட்டாங்க லக்னோ. ரெக்வயர்ட் ரன் 46 per over மக்களே. வாய்ப்பே இல்லை ராஜா. அவுட்டுங்க, ஸ்டம்பிங்க. செம்ம, வெளியே போயிட்டாரு போல. 18 பாலுக்கு 16. ரொம்ப மோசமாக ஆடிட்டு இருந்தாருங்க. பூரனை வெளியே அனுப்பிச்சிருக்காரு சாஹல். கண்ணு முன்னாடி பெரிய ஸ்டம்பிங். வெளியே வந்துட்டாருங்க.
பிடிச்சி சட்டுன்னு அடிச்சிட்டாரு. கேப்டன் பண்ட் மேட்சை காப்பாற்றிட்டாருன்னா பூரன் எனக்கு சரியாக படல. ஓகே, பந்த் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டாரு ஃபஸ்ட் பால். நான் ஃபீல்ட் செட்டப் மாற்றலை இன்னும். ஷிட், சாஹலுக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு மக்களே, நல்ல விஷயம். இப்போ ஃபீல்டே மாற்றணும் தம்பி. டிஃபெண்ட் ஒன் பர்ஃபெக்டாக வச்சு லெக் ஸ்பின் போடணும். ஏடன் மார்க்ரம் வைடு. எஸ், வைடு. திரும்பி டேர்ன் ஆகி அவர் ஹெல்மெட்டில் அடிக்கும். ஸோ நல்ல ஷார்ட் பால். கேட்ச் கொடுப்பாரா? ஓகே மக்களே, கையில் தான் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ் வந்துருச்சு கைஸ். பஞ்சாபுக்கு மஸ்ட் வின் கேமில் ஜெயிச்சிருக்காங்க. இங்கே லாஸ்ட் ஓவர் வரக்கும்போது ஹர்ஷ்தீப் சிங்கை வச்சு போடணும். 67 6 பாலில் வாய்ப்பே இல்லைங்க. ஃபைனலாக எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு இருந்த லக்னோவை இங்கே நம்ம முடிச்சிருக்கோம் மக்களே. பஞ்சாப் ஃபைனலாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது இவங்களோட பிளே ஆஃப் கனவாக இருக்குமா? பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு மிச்சம் 2 டீம் இருக்க மேட்ச் எல்லாம் தோத்துட்டா முடிஞ்சுங்க, அவ்வளோதான். பஞ்சாப் மட்டும்தான் போக வாய்ப்பு இருக்குது. எனக்கும் பஞ்சாப் ரொம்ப பிடிக்கும். ஆர்சிபிக்கு அடுத்து ஃபேவரட் டீம்னா அது எனக்கு பஞ்சாப் தான். அவ்வளோதான் மக்களே, தோத்துட்டாங்க எல்எஸ்டிங்க. எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு இருந்த எல்எஸ்டியை இங்கே நம்ம முடக்கிட்டோம். அப்சல்யூட்லி இதுக்கு பேட்டிங் ஹெல்ப் பண்ணிடுச்சு. பவுலிங்கில் பெருசாக இல்லைனாலும் பேட்டிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிடுச்சு. கேப்டன்ஸ் இன்னிங் சரியாக இல்லைனாலும் அவர் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடிட்டு போனார். ஓப்பனர்ஸ் டிலைட் இன்றைக்கி கிடைக்கலனாலும் ஒன் டவுனில் வர கூப்பர் கானலி த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேனாக நின்று ஆடினார் அன்றைக்கி. எப்பயுமே அவர் தான் பண்ணுறாரு எல்லாத்தையும். இங்கே ஒரு வைடு. அதை கூட அடிச்சிருக்காருங்க பந்துக்கு மூஞ்சி கோணிடுச்சு. பிகாஸ் அவங்க தோத்துட்டாங்க. காலியாக போடுவோமா இந்த பாலை? அப்படியே காலில் அடிக்கும் இந்த பால். கால் தான் அடிச்சிருக்காருங்க. 6 ஏடன் மார்க்ரம் பேட்டில் இருந்து. பட் இந்த டைமில் அவங்க 6 அடிக்கக்கூடாதுங்க. ஒரு 2 ஓவருக்கு முன்னாடி அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ பஞ்சாப் இஸ் கோயிங் டு வின் தி மேட்ச். லாஸ்ட் பால். நூறு கூட வரலையே எல்எஸ்டிக்கு. அப்சல்யூட்லி மஸ்ட் வின் கேமை ஜெயிச்சு முடிச்சிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். 53 ரன் வித்தியாசத்தில் மக்களே. ரன் ரேட் செம்மையாக பெருகியிருக்கும். 10 ஓவருக்கு 82க்கு 3 வச்சுட்டாங்க பஞ்சாப் அந்த மேட்ச். அண்ட் கூப்பர் கான்லி காட் த மேன் ஆஃப் தி மேட்ச் மக்களே. சூப்பர். கேம் ஃபைல் சிங்க்டு சக்ஸஸ்ஃபுல்லியா? ஏதோ கச்சிருக்கு நம்மளுக்கு. வா, கமெண்ட்ரி தேங்க்ஸ். ஓ, இது கூட தேங்க்ஸ். யார்ப்பா வந்திருக்கா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, வாவ், சூப்பர் மக்களே. ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஏதோ கிடச்சிருச்சு. அந்த ஸ்பின் டோக்கன் கிடச்சிருக்கு. லக்கி ஸ்பின்னில் 5 ஸ்பின் டோக்கன் கிடச்சிருக்கு மக்களே. சூப்பர். 10 ஸ்பின் டோக்கன் இருக்குது. ஒரு ஸ்பின் பண்ணிடலாமா இப்போது? எங்கே நம்மக்கிட்ட 10 ஸ்பின் டோக்கன் இருக்குது. ஒரு ஸ்பின் பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? டைமண்ட்ஸ் கிடைக்குதா? ஓகே, பை லக் சாமியே. ஒரு ஸ்பின் பண்ணியிருக்கோம் மக்களே. ஓ, ஒரு கோல்டு ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே மக்களே. ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. பாய் பாய். உங்களிடமிருந்து விடை பெறுவது
உங்கள் சுவிசேஷ் என்விஎஸ் தமிழ் கேமர்ஸ்.